முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போன தேர்தலில் நின்று ஜெயிச்ச தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. அந்த ஒரு தொகுதியில தற்போதைக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. அதிமுக திமுகன்னு சொல்லி எல்லாருமே வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க. இந்த ஒரு தருணத்தை நாம ஏன் பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாஜகவும் ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிடுறதுக்காக முடிவு செஞ்சிருக்காங்க சார். முதல்ல தமிழக பாஜகவோட தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தான் களமிறங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பல விதமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மீடியாலையும் சரி சோசியல் மீடியாலும் சரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்ன்றது வெளியே தெரியவே இல்லை. அதுக்கு பதிலா நடிகை கௌதமி 2 தடவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்லா பேசக்கூடிய திறமை உள்ள ஒருத்தங்க. இல்லாட்டி கங்கை அமரன் அவர்கள் எதுக்காக கங்கை அமரன் சொல்லி பாத்தீங்கன்னா சசிகலா அவங்க என்னோட பண்ண வீட்டை மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சமீபத்துல வெட்ட வெளிச்சமா பேசியிருந்தார் கங்கை அமரன் அவர்கள். இதுல 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டு வந்துச்சு. தற்போதைக்கு கங்கை அமரன் ஆர்கே நகர் பாஜக வேட்பாளரா போட்டியிட போறாருன்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகி இருக்கு சார். அதாவது இது பழிக்கு பழி வாங்க சரியான ஒரு தருணம் அப்படின்றத கங்கை அமரன் யோசிச்சிருக்காருன்னு சொல்லி நம்பலாம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தற்போதைக்கு ஆர்கே நகர்ல அதிமுக சார்பா டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்டா ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது வேற விஷயம். வாக்குகள் பிரியும் அப்படின்றது உண்மையான ஒரு நிலை. அதனால நாம ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, வாக்க பிரிச்சாவே அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சுக்குநூறா போயிடும் அப்படின்றது அவங்களோட ஒரு கருத்து. இது ஒரு பக்கம் இருக்க, ஆன்லைன்ல நடத்தப்பட்ட பல்வேறு சர்வேல மதுசூதனன் அவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறத எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்ப ஆர்கே நகர் தொகுதியில யார் யாரெல்லாம் போட்டியிடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சசிகலா அதிமுக வேட்பாளரா டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அதிமுக வேட்பாளரா மதுசூதனன், திமுக வேட்பாளரா மருது கணேஷ், எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் தீபா, எல்லாருமே போட்டிடுறாங்க சார். ஒட்டு மொத்தத்துல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்றதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையான ஒரு நிலை சார். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு, காதலர் தினத்தன்னைக்கு அங்கே போய் பன்னீர்செல்வம் அவர்களும் தீபா அவர்களும் சந்தித்தார்கள். திடீரென்று சந்தித்தார்கள். அந்த சந்தித்தாங்க. பன்னீர்செல்வம் வீட்டுக்கு தீபா போறாங்க, எடுத்தாங்க ஆரத்தி, வீட்டுல ஏத்தி காட்டாங்க சூடம், நெத்தியில வச்சாங்க குங்குமம். அப்புறமா 2 பேரும் ஏன் ஆவல சங்கமம்? பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி யாரு என்று கேள்வி கேட்பது டிஆர்.